இந்த நாளிலே உங்களோடு கூட இயேசு தங்கும் வீட்டிலே அப்படி என்று சொல்லி சில காரியங்களை இயேசு தங்குகிற வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாளைய தினத்திலே இயேசு தங்கும் வேலையிலே என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு வேதத்திலே ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேவுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் தங்க விரும்புகிறார். உங்க எல்லாருடைய இல்லத்திலையும் அவர் தங்க விரும்புகிறார். அவர் தங்க விரும்ப வேண்டும் என்று சொன்னால், அவர் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் கட்டாயம் அவசியம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற குடும்பங்களிலே, இல்லத்திலே சமாதானமற்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், சபையில் இருக்க எல்லா ஆராதனைகளிலும் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற அநேக குடும்பங்களிலே சமாதானமற்ற ஒரு காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. ஏன் என்கிற காரியத்தை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய சபையில் ஐக்கியமானவர்கள், கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிறவருடைய குடும்பங்களை சமாதானம் இல்லை. கணவன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு தங்கி இருக்கிற வீடு, ஒரு இயேசுவின் பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தவர்கள், பழையவைகள் எல்லாவற்றையும் களைந்தவர்கள், இயேசு தங்குகிற வீட்டிலே ஒரு பெரிய சமாதானம் காணப்பட வேண்டும். ஆனால் அந்த சமாதானத்துக்கு பதிலாய் அநேக குடும்பங்களிலே சமாதானம் மற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சகேவு என்கிற மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், உங்க வீட்டில் தங்க வேண்டும், உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் மாற வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. மாறாத பட்சத்தில் நீங்க எவ்வளவுதான் ஆவியில நிறைஞ்சாலும், எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்ணினாலும், எவ்வளவுதான் அன்னதானம் பண்ணினாலும் உங்க வீட்டில் இயேசு தங்க முடியாது. அல்லேலூயா. இங்கே சகேவுடைய வாழ்க்கையில அவன் வீட்டில் ஏன் இயேசு தங்குகிறார் என்கிறதை நாம் சற்று ஆராய்வோம் என்று சொன்னால், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இந்த சகேவை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேவு எனப்பட்ட ஒரு மனுஷன், அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேவு எனப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயக்காரன் அப்படின்னு சொன்னால் என்ன? நாம் வேதாகமத்தின் வரலாறை எடுத்து படித்து பார்க்கும்போது, ரோமருடைய நாட்களிலே அந்த தேசத்திலே வரி வசூல் பண்ணக்கூடியவர்கள், இந்த வரி வசூல் பண்ணக்கூடியவர்களுக்கு ரோம பேரரசு எந்த சம்பளத்தையும் கொடுக்காது. இந்த ஆயக்காரர் என்கிற போஸ்டில கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அதிக பணம் அந்த ரோம பேரரசு கொடுத்தால்தான் அந்த வேலைக்கு கடந்து வர முடியும். ஏனென்று சொன்னால் இந்த ஆயக்காரர்கள் அதிகமாய் ஜனங்களிடத்தை வரி வசூல் பண்ணி
ரோம பேரரசு கொடுக்க வேண்டிய சின்ன தொகையை கொடுத்து விட்டு மீதியை தனக்கு வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. இப்படி இந்த ஆயக்காரர்களாய் இருந்தவர்கள் மிகுந்த செல்வந்தராய் காணப்பட்டார்கள், அதிக பணக்காரர்களாய் காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் ரோம பேரரசு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தவிர மீதி எல்லாவற்றையும் இவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அதனால இவங்க பெரிய பணக்காரராய் காணப்பட்டார்கள். இந்த நாட்களில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சகேவுடைய ஊருக்கு கடந்து வருகிறார். ஊருக்கு கடந்து வருகிறதை சகேவு கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படி என்கிற ஆசை அவனுடைய இருதயத்தில் வருகிறது. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்ன நினைத்தேன் என்று சொன்னால், இவன் வரி வசூல் பண்ணக்கூடியவன், ஜனங்களிடத்தில் ஏமாற்றி அதிகமாய் வரி வசூல் பண்ணுகிறவன். இயேசுவிடத்திலையும் நிறைய பணம் இருக்கும். ஏன்னா இயேசுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் போகிறது. இயேசுவை நாம எப்படிப்பட்டவர் பார்த்து இவரை தனியா சந்தித்து இவர்கிட்ட கொஞ்சம் கறக்கலாம் என்று கூட இவன் மனதில் நினைத்திருக்கலாம். அங்கே இயேசுவை பார்க்கும்படியாய் இவன் கடந்து செல்லுகிறான். ஒரு பெரிய கூட்டம் இயேசுவுக்கு பின்னால் போகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அல்லேலூயா. இயேசுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் போகிறது. சாதாரணமான கூட்டம் கிடையாது. என்று சொன்னால் அவர் ஒரு குருடனுடைய கண்ணில கை வைத்தால் சுகமாகும், செவ்வடனுடைய காதை தொட்டால் சுகமாகும், குஷ்டரோகியை தொட்டால் சுகமாகும். அவர் போன இடெல்லாம் அற்புதம், பிசாசுகள் ஓடின, அசுத்த ஆவிகள் ஓடின. ஆனபடினாலே இயேசுவை பார்க்க ஒரு பெரிய கூட்டம். அவர் முன்னால போவார், பின்னால ஒரு பெரிய கூட்டம் போகும். எங்கேயும் எந்த இடமா இருந்தாலும் சரி, அற்புதம் நடந்துச்சுன்னா பெரிய கூட்டம் வரும். அல்லேலூயா. சிலர் அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுவார்கள், சிலர் உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லி பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இயேசுக்கு முன்னால போகிறது, பயங்கரமான கூட்டம். இந்த கூட்டத்துல இயேசுவை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. என்ன செய்கிறான் இவன்? 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் மேல் ஏறுகிறான். ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து இயேசு வருகிறார். வருகிறத எப்படியாவது பார்க்கணும். இவன் ஆளும் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறான். எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு இவனுக்கு ஆசை. ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுகிறான். ஏன் அவன் காட்டத்தின் மரத்தில் ஏறுகிறான்? வேற மரத்தில் ஏறி இருக்கலாமே. காட்டத்தின் மரத்தில் ஏறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னா, காட்டத்தின் மரம் இலை அதிகமா இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியா இலை இருக்கும். அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்தா கூட தெரியாது. இவனுடைய சிந்தை என்ன? இவன் ஐஸ்வர்யவான், ஆயக்காருடைய தலைவன், ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தான். ஆனபடினால இயேசுவை பார்ப்பதற்கு நான் வந்திருக்கிறேன், யாராவது என்ன பாத்திர கூடாது. அல்லேலூயா. அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு சகேவுவேன்னு சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க போகையிலும் பார்க்கிறாரு, நீங்க வருகையிலும் பார்க்கிறாரு, எங்க உட்கார்ந்தாலும் பார்க்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாலும். இங்க பாருங்க, பார்க்கிறது மட்டும் இல்ல, அவன் பெயரையும் அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. வந்து நின்று அவனை முன்னால பின்னால பார்த்ததில்லை சகேவுவை. அந்த மரத்தின் கீழே கடந்து வந்து நின்று அண்ணார்ந்து பார்க்கிறான். பார்த்து சகேவுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான். கூப்பிட்டு சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. உடனடியா அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்க. சந்தோஷமாய் சகேவு இயேசுவை அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறான் பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று
அவன் பாவின்னு ஊருக்கே தெரியுது. அல்லேலூயா. உலகத்துக்கே தெரியுது. சிலர் ஒளிச்சு ஒளிச்சு பாவம் செய்வாங்க, யாருக்கும் தெரியலன்னு ஒளிச்சு பாவம் செய்வாங்க. இவன் பப்ளிசிட்டி, இவன் செய்கிற பாவம் உலகத்துக்கே தெரியுது. எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க, இயேசு இவன் வீட்டுக்கு போறாரே அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. என்ன நடக்கிறது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனத்திலே சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்ப முதல்ல இயேசு வந்த வீட்டில், இயேசு தங்கும் வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்ய வேண்டும். இந்த சகேவு ஒரு காரியத்தை செய்தான். என்ன செய்தான்? அவன் தனக்குள்ள இருந்த பாவத்தை வெறுத்தான். அவனுக்குள்ள என்ன பாவம் இருந்தது? லஞ்சம் வாங்குவது, 4 பேரை அடிச்சு பிடுங்கி சாப்பிடுவது, இது அவனுக்குள்ள இருந்த பாவம். இவன் இந்த பாவத்தை வெறுக்கிறேன்னு சொல்லி இயேசுவிடத்துல சொன்னா உடனடியா அவன் வீட்டுல ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கூட்டத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்க வீட்டுல தங்கணும்னு விரும்புறாரு. சகேவு வீட்டுல தங்கின ஆண்டவர் உங்க வீட்டுல தங்கணும்னு விரும்புறாரு. ஆனா அவர் உங்க வீட்டுல தங்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பாவத்தை முதல்ல வெளியேற்றணும். சகேவுடைய வீட்டுல இருந்த பாவம் மற்றவங்க அடிச்சு பிடுங்கி சாப்பிடுவது, லஞ்சம் வாங்குவது, அநேகருக்கு விரோதமாய் பணத்தை வாங்கி வாங்கி தன்வசப்படுத்துவது, இதான் இவனுடைய வாழ்க்கையில் இருந்த பாவம். ஆனால் இயேசு அவனுக்குள்ள போன உடனே அவன் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுகிறான்? என் ஆசையில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்பி கொடுத்து விடுகிறேன். இந்த ஆசீர்வாத கூட்டத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம், சகேவுக்கு இருந்த பாவம் இந்த பாவம். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் யோசித்து பாருங்கள். உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பமாய் நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து அந்த பாவத்தை விடுவேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டில் தங்குகிறார். வட்டி வாங்குறவங்க, அநேகரை அடிச்சு பிடிச்சு சம்பாதிச்சவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா உடனடியாக என்ன செஞ்சிடணும்? பழையது எல்லாத்தையும் யார்ட்டெல்லாம் திருடி வாங்கினாங்களோ அதெல்லாம் கொண்டு கொடுக்கணும். அதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாள் ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை விலக்குங்கள். இன்னைக்கு யோசியுங்கள், எந்த வகையான பாவம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறதை யோசித்து பாருங்கள். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பாவம் என்ன தெரியுமா? சினிமா பார்க்கறது. இந்த பாவத்தை உங்க வீட்டை விட்டு விலக்குங்க, உங்க வீட்டில் சமாதானம் வரும். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாது. இந்த பாவத்தை உங்க வீட்டை விட்டு விலக்குங்க, இன்னைக்கு உங்க வீட்டில் இயேசு தங்குவார். அல்லேலூயா. வேதத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நிறைய பாவத்தை குறித்த லிஸ்ட் வேதாகமத்தில் உண்டு. எல்லா காரியத்தையும் பார்ப்பதற்கு நேரமில்லை. ஆனால் சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து காண்பித்து கொடுப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. மனுஷருங்க எப்படி தற்பிரியராயும். தற்பிரியர்னா என்னது? தனக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், வேதாகமத்தின்படி நடக்காதவர்கள். இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமே ஆனால் இயேசு என்ன செய்ய முடியாது? அங்கே தங்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கும் போது, பணப்பிரியராயும். சில பாருங்க, ஆராதனை கூட வர மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் பணம், எதுக்கெடுத்தாலும் பணம், பணம் பணம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லியே ஓடிக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களுடைய இல்லத்திலே கர்த்தர் தங்க முடியாது. வீம்புக்காரராயும். வீம்பு பண்றது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, பிள்ளைகள் அப்பா அம்மாவோட சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள சண்டை, குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது. வீம்பு, எதுக்கெடுத்தாலும் வீம்பு, எந்த காரியம் எடுத்தாலும் வீம்பு. அப்படிப்பட்ட பாவம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்ம வீட்டுல இயேசு தங்க முடியாது. அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. அல்லேலூயா. இந்த காரியம் எல்லாம் உங்க வீட்டில் போய், என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா, என் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்குதா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி அலசி பாருங்கள். இது உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இயேசு தங்க முடியாது. அல்லேலூயா. பாவத்தை வெறுத்தா இயேசு உங்க வீட்டில் தங்குவா. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லாமா? நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே பயிர் சொல்லுங்க. பாவத்தை வெறுத்தா இயேசு உங்க வீட்டில் தங்குவா. அல்லேலூயா. இன்னைக்கு போய் யோசிங்க, என்னெல்லாம் பாவம் இருக்குன்னு சொல்லி. நிறைய பாவங்கள் உண்டு. வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட விளக்குனா இதை மட்டும்தான் நான் பேச முடியும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. எதெல்லாம் சொல்லி யோசித்து அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. அந்த பாவத்தை உங்க வீட்டை விட்டு வெளியேற்றுங்க. இயேசு உங்க இல்லத்துல தங்குவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசு உங்க இல்லத்துல தங்கணும்னா ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்து. அல்லேலூயா. அவனுக்கு அப்படின்னா யார்? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் என்கிற தேவ மனுஷனுக்கு கர்த்தர் சமபூமியிலே தரிசனமானார். இவன் தரிசனமாகும்போது எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? உஷ்ண வேளையில எங்கே உட்கார்ந்து இருக்கிறான்? கூடார வாசல். இது ரொம்ப முக்கியம். கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். கூடாரம்னா என்னது? இன்னைக்கு பாஸ்டர் தங்கி இருக்கிறாங்களே நம்ம பாஸ்டர், அதே மாதிரி ஒரு கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இவர் எப்படிப்பட்ட ஆளு? இவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்! ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது
அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய உனக்கு எத்தனை ஆட்கள்? இன்னைக்கு 2 வேலைக்காரா இங்க இருந்தாலே நம்ம மேலையும் கீழே குதிப்போம், வானத்துக்கும் கீழே ஏறி இறங்குவோம். இவனுக்கு எத்தனை ஆட்கள் வேலை செய்யறாங்க? 318 ஆட்கள். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து அவனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து முறியடித்து துரத்தி போதும். 318 ஆட்கள். இவனுடைய வேலைக்காரன ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் எதிரியே துரத்தினார்கள். அவ்வளோ பெரிய ஆட்கள். என் வீட்டில் வேலை செஞ்சது மட்டும் 318. இதுக்கு மேல இவனுக்கு ஆடு மாடுகள், இவனுக்கு செல்வம் தான் நிறைய இருந்தது. ரொம்ப செல்வ சீமானா இருந்தவன். ஆனால் இவன் எங்க குடியிருக்கிறான்? இது ரொம்ப முக்கியம். கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, அல்லேலூயா, கூடாரத்தில் இருக்கிற இவனை பார்க்க 3 பேர் போனார்கள். அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த 2 தூதரும், இங்கே 3 புருஷரன் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 2 தூதரும். தொடர்ந்து வாசியுங்கள். சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். லோத்து சோதமின் வாசல்ல உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து போதும். இங்க இவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? லோத்து சோதம் வாசல உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது பெரிய வீட்டின் பட்டணத்தினுடைய வாசல உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? இவன் வீட்டுக்கு எத்தனை பேர் போனாங்க? ஆபிரகாம் வீட்டுக்கு எத்தனை பேர் போனாங்க? அப்ப அந்த 3 பேர் யாரு? இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த 2 தூதரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடாரத்தில் உட்கார்ந்திருந்த ஆபிரகாம் வீட்டிலே 2 தூதரும் கூட யார் போனது? அல்லேலூயா. இங்க ஆடம்பரமாய் பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்திருந்த லோத்தின் வீட்டில் யார் மட்டும் போனது? 2 தூதர் மட்டும் போனாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு தூதரும் வரணும், கர்த்தனும் வரணுமா, அல்லது தூதர் மாத்திரம் வரணுமா? அல்லேலூயா. யார் வரணும்? கர்த்தரும் வரணும், தூதரும் வரணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய அடுத்த காரியம் ஆடம்பரத்தை வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாங்க, 318 பேர். அவ்வளவு செல்வ சீமான். அந்த சீமான் ஆடம்பரத்தை வெறுத்தான். அவன் வீட்டில் தூதரும் போனாங்க, கர்த்தரும் போனாங்க. ஆனா பட்டணத்து வாசல உட்கார்ந்து லோத்தின் வீட்டிலே தூதர் மாத்திரம் போனாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத கூட்டத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்க வீட்டிலே கர்த்தர் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஆடம்பரத்தை வெறுக்கணும். ஆடம்பரத்துக்கு நான் எதிரி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்ல கர்த்தர் உங்க வீட்டில் தங்குவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியுதுன்றவங்க ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து அங்கே ஒரு சம்பவம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் உள்ள ஒரு மனுஷன் இருந்தா, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் தரித்து அனுதினமும். எப்படி? இங்க பாருங்க,
அவன் சம்பிரமா வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே வீட்டு வாசல்ல ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் பேர் என்னது? லாசரு. வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்க நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அவன் பருக்களை நக்கிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இதை கொஞ்சம் விளக்கி சொல்லான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னை கவனிங்கள். இங்கே லாசருவும் இருக்கிறான், ஐஸ்வர்யவானும் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் அவன் செய்த காரியம் சம்பிரமா வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டு. ஆனால் அவன் வீட்டு வாசல்ல லாசரு மிகவும் கஷ்டப்படுகிறான். உடம்பெல்லாம் பருக்கள், வேதனை நிறைந்தவனாய், சாப்பாடு ஏதாவது மிச்சம் மீதி வராதான்னு சொல்லி ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறான். பசியினால் ஏக்கப்படுகிறான். என்ன நடக்கிறது? ரெண்டு பேரும் மரித்து போகிறார்கள். ஆபிரகாமும் மரிக்கிறான், லாசருவும் மரிக்கிறான். மரித்து எங்கே போகிறார்கள்? லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். அப்படியே அந்த ஐஸ்வர்யவான் எங்க போகிறான்? பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். ரெண்டு பேரும் மரிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் மரணம் உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் இங்க அதான் நடக்கிறது. மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். லாசருவோ ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். இந்த நேரத்திலே 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் யாரு? ஐஸ்வர்யவான். 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் லாசருவின் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, என்ன கூப்பிடுறாரு? யாரு கூப்பிடுறது? ஐஸ்வர்யவான் மேல பார்க்கிறான். பார்த்து தகப்பனாகிய ஆபிரகாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நாங்கள் கிராமங்களில் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இயேசு இடத்துல வாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி இயேசுவை காட்டுவோம். ஆனா இவனுக்கு மேல ஆபிரகாம பார்த்த உடனே அப்பா என்று கூப்பிடுகிற அறிவு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு ஆபிரகாமை குறித்த அறிவு உண்டாகும்? சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு, வெளியில இருக்கிறவனுக்கு அல்ல. ஆண்டவரை அறியாதவனுக்கு அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு ஆபிரகாமை குறித்த அறிவு இருக்கும். இவன் மேல பார்த்த உடனே ஆபிரகாமே, சும்மா அப்பான்னு கூப்பிட முடியுமா? அப்பான்னு கூப்பிடுறான். தகப்பனாகிய ஆபிரகாமேன்னு சொல்லி கூப்பிடுகிறான். என்ன நடக்கிறது? தொடர்ந்து வாசிங்க. நீர் எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்று சொல்லி கூப்பிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்கிறவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நரகத்திலே தாகம் எடுக்கும், நரகத்திலே அக்கினியை குறித்த உணர்வு உண்டு, நரகத்திலே நமக்கு வேதனை உண்டு, அந்த வேதனை குறித்த உணர்வு உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவேளை 50 வருஷம் 60 70 80 வருஷம் வாழலாம், ஆனால் அது நிரந்தரமான வாழ்க்கை. ஒருவன் இந்த உலகத்திலே வாழும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியில் நடக்காத பட்சத்தில் நிரந்தரமான வாழ்க்கை தான் அந்த நரகம். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போகாமல் இருக்கணும்னா இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல ஆடம்பரத்தை வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நடக்கிற? தொடர்ந்து வாசியுங்கள் 25ஆம் வசனத்தை. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில், அந்த வார்த்தை கவனிங்க, யார் நன்மை அனுபவிச்சானா? உன் நன்மை அனுபவித்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யார் நன்மை?
உன் நன்மை. வெளியில யாரும் அடிச்சு பிடுங்கல, சகேவ மாதிரி யார்ட்டையும் பிடுங்கி சாப்பிடல, யார்ட்டையும் லஞ்சம் வாங்கல. இவன் சம்பாதிச்சான், இவன் சாப்பிட்டான். யார் நன்மை அது? உன் நன்மையை அனுபவித்தாய். அப்படியே லாசரும் தீமைகளை அனுபவித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடம்பரமாய் வாழுகிறவர்களுக்கு மற்றவர்களை குறித்த கவலை, மற்ற கஷ்டப்படுகிற ஜனங்களை குறித்த கவலையற்று, ஏன் ஆசீர்வாதம் நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன்னு சொல்லி ஆடம்பரமாய் வாழுகிறவர்களுக்கு நரகம் மறந்து போய்விடக்கூடாது. உன் இல்லத்துல கர்த்தர் தங்கணும்னா, உன் வீட்டில் கர்த்தர் தங்கணும்னா, இன்றைக்கு குடும்பமாய் ஆடம்பரத்தை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லலாமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த லாசரு உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பருக்கள் நிறைந்தவனாய், வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய கவலை ஆட்டி சொல்ல முடியாமல் வாழ்ந்தான். ஆனால் அவன் மரித்த உடனே தேற்றப்பட்டான். இந்த ஐஸ்வர்யவானோ இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் ஆடம்பரமாய் சம்பீரமாய் மற்ற கஷ்டப்படுகிற ஜனங்களை குறித்து பாரமற்று, கஷ்டப்படுகிறவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்ந்த அவனுக்கு நரகம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த ஆசீர்வாத கூட்டத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இயேசு உங்க இல்லத்துல தங்கணும்னு சொல்லி விரும்புகிறார். இயேசு உங்க இல்லத்துல தங்கணும்னு விரும்புகிறார். அவர் தங்கணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும், ஆடம்பரத்தை வெறுக்கணும். ஆடம்பரத்தை வெறுக்கணும். டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லி ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் இருந்தா. இவர் இங்கிலாந்தை சார்ந்தவர். இவருக்கு 6 குழந்தைகள். இவர் ஒரு டாக்டர். மருத்துவ படிப்பை படித்து முடித்து ஆப்பிரிக்காவுடைய நிலைமையை இவர் கேட்டறிந்து இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவுக்கு தன்னுடைய சின்ன வயதில் இளம் வயது மனைவியும் விட்டு, தன்னுடைய 6 குழந்தைகளை விட்டு, தனக்கு நிறைய செல்வாக்கு இருந்தது, நிறைய பணம் இருந்தது, எல்லா பணத்தை விட்டு இங்கிலாந்து தேசத்தை விட்டு 3 மாதம் கப்பல் பிரயாணம் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு போய் சேர்ந்து அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆப்பிரிக்கா தேசத்திலே இவர் போய் ஊழியம் செய்த நாட்களிலே அந்த தேசத்திலே மனிதனை சாப்பிடுகிற பழக்கம் இருந்தது. அந்த ஊருக்குள்ள யாராவது புதிதாய் போய்விட்டால் அங்கிருக்கிற மனிதர்கள் அந்த மனிதனையே பிடித்து அடித்து கொன்று சாப்பிடுகிற ஒரு மோசமான பழக்கம் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் இருந்தது. இந்த காரியத்தை கேள்விப்பட்டு இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்திலிருந்து அந்த தேசத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவர் போயிருந்தார். காட்டு பகுதியிலே ஆண்டுடைய ஊழியத்தை ஆரம்பித்து அவர் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர் அந்த ஆப்பிரிக்காவுக்கே அர்ப்பணித்து விட்டார். அந்த ஆப்பிரிக்காவில் அநேக சபைகள் எழும்பின. அந்த மனிதனை சாப்பிடுற பழக்கம் இந்த மிஷனரி மூலமாய் அந்த தேசத்தை விட்டு வெளியேறினது. இவர் இங்கிலாந்திலிருந்து அந்த ஆப்பிரிக்கா தேசம் போன பிற்பாடு மறுபடி திரும்பி தன் சொந்த ஊருக்கு அவர் வரவே இல்லை, சொந்த தேசத்துக்கு வரவே இல்லை. தன்னுடைய இளம் வயது மனைவியை பார்க்க அவர் வரவில்லை. தன்னுடைய 6 குழந்தைகளையும் அவர் திரும்பி பார்ப்பதற்கு அவர் வரவில்லை. அவருடைய வாழ்நாள் முழுவதும் அங்கே கழித்து விட்டார். அவருடைய மனைவி தன்னுடைய வயசான நாட்களிலே கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தார்கள். அந்த படுத்த படுக்கையா இருக்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் எல்லாம், என்னுடைய கணவனார் டேவிட் லிவிங்ஸ்டனை கடைசியாய் ஒரு முறை பார்த்து விட்டு நான் சாவேன், பார்த்து விட்டு சாவேன் சொல்லி 2 வருடம் வெயிட் பண்ணாங்க. ஆனால் இவர் திரும்பி வரவில்லை. இங்கிலாந்துடைய ராணி லெட்டர் போட்டாங்க, எப்படியாவது மறுபடியும் திரும்பி வந்துவிடு, உன் மனைவி இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, நீ வந்துவிடுன்னு சொல்லி லெட்டர் போட்டா இவரால் வர முடியவில்லை. இவர் ஆப்பிரிக்காவிலே தன்னுடைய வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்தார். நாட்கள் பல கடந்தது. அவருடைய மனைவியும் இறந்து விட்டார்கள். அப்போது அவருடைய 2வது மகள், என்னுடைய அப்பாவை நான் எப்படியாவது நான் ஆப்பிரிக்காக்குள்ள போய் பார்த்து கண்டுபிடித்து மறுபடியும் நான் இங்கிலாந்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி அவருடைய 2வது மகள் தன்னுடைய கணவனாரை விட்டுவிட்டு
தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு இங்கிலாந்திலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செய்தார்கள். ஆப்பிரிக்கா போய் அந்த கப்பல் இங்கிலாந்திலிருந்து அங்க போய் சேர்றதுக்கு 3 மாதம் கப்பல் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேர்ந்தார்கள். அங்கே போய் சேர்ந்து தன்னுடைய தகப்பனார் இருக்கிற அந்த வீட்டை கண்டுபிடித்தார்கள். அவர் இருந்த வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலிருந்து இவர் தன் தகப்பனாரை தேடி செல்லும் போது இவருக்கு கண் பார்வை தெரியல. இப்படி இந்த முகமெல்லாம் சுருங்கின ஒரு சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய தகப்பனாரா என்று சொல்லி அடையாளம் கூட தெரியவில்லை. அவ்வளவு கூனினவராய் ஒன் சைடாய் அப்படி நடந்து ஒரு குச்சி ஊனி அப்படி வந்து கொண்டிருந்தார். அவர் ஒன் சைடாய் அவர் நடப்பதற்கு காரணம், அவர் காட்டுக்குள்ளே ஊழியத்துக்கு போகும்போது சிங்கம் வந்து அவருடைய சரீரத்தை தாக்கி இந்த சைடு இந்த கை வலது கை அப்படியே இறங்கி போயிருந்தது. இப்படி தன் வயதான காலத்திலே அவர் ஒரு மிகுந்த வேதனையோடு கூட ஒரு சின்ன பார்வை உள்ளவராய் முகமெல்லாம் சுருங்கி தன் மகள் வந்திருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளியே வருக, அந்த குடிசை விட்டு வெளியே வருகிறாங்க. இப்படியே மகள் பார்க்கிறான். பார்த்து தன் தகப்பனாரை பார்த்து, டேடி நீங்களா இது இப்படிப்பட்ட ஒரு கோர நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். அந்த ஆப்பிரிக்காவுடைய கிளைமேட் அவருக்கு ஒத்துடாதனால முகமெல்லாம் அவர் கருப்பாய் மாறினது. மிகவும் அகோரமாய் அவர் காணப்பட்டார். அந்த நேரத்தில் இந்த மகள் கட்டிப்பிடித்து தன் தகப்பனரை பார்த்து கேட்டாங்க, டேடி உங்க வாழ்நாள்ல பெஸ்ட இந்த தேசத்துக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ ஒரு வயசான நேரத்தில் வந்துட்டீங்க, இனி நீங்க எப்ப சாவுங்கன்னு தெரியாது, உங்களுடைய மரணம் எப்போ இருக்கலாம், எந்த நேரமும் இருக்கலாம், உங்களை பார்க்கறதுக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, திரும்பி என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகள் கண்ணீரோடு அவரை பார்த்து கேட்டாங்க. அப்ப அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரி என்ன சொன்னார் தெரியுமா? நோ நோ, நான் செத்தாலும் இந்த மக்களுக்காக தான் சாகணும், என் வாழ்நாளை இந்த ஜனங்களுக்காக நான் ஒப்படைச்சிட்டேன், என் வாழ்க்கையே இந்த ஜனங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன், செத்தால் இந்த ஜனங்களுக்காய் சாகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மகள் அவரை பார்த்து சொன்னாங்க, டேடி கப்பல் பக்கத்து தேசத்துக்கு போயிருக்கு, திரும்பி வர்றதுக்கு 1 மாசம் ஆகும், நான் உங்க கூடவே இருந்து டெய்லி கூப்பிடுவேன், டேடி என் கூட வந்துருங்கன்னு சொல்லி டெய்லி கூப்பிடுவேன், நான் கூப்பிடுகிற இந்த தொந்தரவு பொறுக்க முடியாமல் நீங்க என் கூட வந்துருவீங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொன்னாங்க. 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, டெய்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. கடைசியிலே அந்த கப்பல் திரும்பி வருகிற நாள் வந்தது. வந்து அன்றைக்கு காலையில மறுபடியும் தன்னுடைய தகப்பனார் பார்த்து 2 கரம் கூப்பி, டேடி உங்க பெஸ்ட் இந்த தேசத்துக்கு கொடுத்துட்டீங்க, உங்க வாழ்க்கைக்கு பெஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்க, இனி உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வயசாய் போச்சு, நீங்க மரித்தா கூட நான் திரும்பி வர்றது வரையிலும் உங்க பாடியை இங்க வச்சிருக்க மாட்டாங்க, 3 மாசம் நான் திரும்பி வரணும்னா என் கூட வந்துருங்க டேடி, உங்க பேர பிள்ளைகள்லாம் உங்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்காங்க, வந்துருங்க டேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வர முடியாதம்மா, நான் வர முடியாதம்மா, வாழ்க்கையே இந்த ஜனங்களுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன. சாயந்தரமானது, கப்பல் வந்து நிற்கிறது, இவர்கள் புறப்பட்டு போகணும். போகிற அந்த நேரத்தில், டேடி நான் முடிஞ்ச அளவு கெஞ்சி பார்த்துட்டேன், உங்க அழைப்புல உங்க தரிசனத்தில் நீங்க உறுதியா இருக்கிறீங்க, மறுபடியும் ஒண்ணு கேட்கிறேன், எத்தனையோ ஆலயங்களை ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க வாழ்நாள் முழுசையும் இந்த ஜனங்களுக்காக ஒப்படைச்சிட்டீங்க, மறுபடியும் நான் கடைசியா கேட்கிறேன், வந்துருங்க டேடி சொன்ன போது, வர முடியாதம்மா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னான். அப்படி சொன்னிட்டு இருக்கும்போது அந்த மகள் போயிட்டு வரேன் டேடின்னு சொல்லி புறப்பட்டு போனாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு போன அந்த மகள் மறுபடியும் திரும்பி வந்து அவரை பார்த்து, டேடி நான் கிளம்பி போறேன், புறப்பட்டு போறேன், நீ இங்கிலாந்துக்கு புறப்பட்டு போறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, இனி நான் உங்களை பார்க்க முடியாது, நீங்க இனி சீக்கிரம் மரித்து போய்வீங்க, வயசாகி போச்சு, கொஞ்ச நாள் மரித்து போயிருவீங்க, உங்க ஞாபகமா ஏதாவது ஒரு
கிஃப்ட் ஒன்று கொடுங்க டேடின்னு சொல்லி போன மகள் திரும்பி வந்து அவரை பார்த்து கேட்டாங்க. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் வீட்டுக்குள்ளே போனா என்னுடைய குடிசை வீட்டை சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை. தோல் வேதாகமம் ஒன்று அவர் கையில் இருந்தது. அதை எடுத்து நெஞ்சில் இப்படியே வைத்தா கண்களில் கண்ணீர் வந்தது. வெளியே வந்து வேதாகமத்தில் தன்னுடைய நெஞ்சில் அப்படி சேர்த்து வச்சுட்டு, மகளே, என் வாழ்க்கை முழுவதும் இந்த ஜனங்களுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன். எனக்குன்னு எதுவும் நான் வைக்கல. என் சொத்தை, என் செல்வத்தை, இங்கிலாந்திலிருந்து எனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் இந்த ஜனங்களுக்காக ஆலயம் கட்டுவதற்கு ஊழியத்துக்காக நான் பயன்படுத்திட்டேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இந்த வேதாகமம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னா. இதுக்கு பேர் தாங்க ஆடம்பரத்தை வெறுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து சொகுசா இந்த வேதாகமத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இது காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஆடம்பரத்தை வெறுத்து தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களுக்காக வந்தாங்க. போன நூற்றாண்டு வந்தாங்க. அவங்க வந்ததின் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நீங்கள் நான் உட்கார்ந்து இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்யவான் ஆடம்பரத்தை வெறுக்காதனால நரகத்துக்கு போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வீட்டில் நான் தங்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க ஆடம்பரத்தை வெறுக்கணும்னு சொல்றாரு. நீ வெறுத்தியனா அவர் உங்க வீட்டில் தங்குறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக உண்டாகும். அல்லேலூயா. மூன்றாவதாக, உங்க வீட்டில் கர்த்தர் தங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். நேரம் இல்லை, ஆனால் சீக்கிரமாக நான் சொல்லி முடித்தலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. போதும், நன்றாய் கவனிங்கள். என்னை இங்கே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. எந்த குடும்பம்? சாமுவேலுடைய குடும்பம். அவருடைய அப்பா பேரு எல்கானா, அவங்களுடைய அம்மா பேரு அன்னாள். இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பெயர் அன்னாள், இன்னொருத்தி பெயர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தது. எப்படி சந்தோஷமா இருந்தது? ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடினால் இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. இங்கே இவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்று சொன்னதுனால இவனுடைய சக்களத்தியாகிய பெனினாள் ரொம்ப வேதனைப்படுத்துகிறாள், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாள். இங்கே இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, இந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால தான் பெனினாளை 2ஆவதாக எல்கானா என்ன செய்கிறார்?
திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். இங்கே அன்னாள் எல்கானா திருமணம் பண்ணுவதற்கு பெனினாளை சம்மதித்திருப்பாள். சம்மதித்தபடினால்தான் என்ன செய்கிறான், பெனினாளை இரண்டாவதாக திருமணம் பண்ணி கொள்ளுகிறான். இங்கே இந்த பெனினாள் இந்த அன்னாளை வேதனைப்படுத்துகிறான், துக்கப்படும்படி வேதனைப்படுத்துகிறான். இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தர் நம்மளை இப்படி யாராவது வேதனைப்படுத்தினா நம்ம சும்மா விடுவோமா? நம்ம என்ன செய்வோம்? என்ன பாடுபடுத்தும். ஏன்னா முதல்ல வந்தது யாரு? அன்னால தான் வந்தது. இந்த ரெண்டாவது வந்தது, முதல்ல வந்தவங்க விடுவாங்களா? சில வீட்டில் மூத்த மருமவா இருப்பாங்க, 2 வருஷம் கழிச்சு ரெண்டாவது அந்த வீட்டுக்கு மருமவா வருவாங்க. அப்போ 2 பேருக்கும் ஏதாவது கசப்பிசோ ஏதாவது பிரச்சனையோ ஆகும். உடனே சொல்லுவாங்க அந்த மூத்த நான் தான் முதல்ல வந்தவா, நீ எப்படி இதை செய்யலாம் அப்படின்னுவாங்க. இங்க பாருங்க, இந்த அன்னாள் இவ்வளவு வேதனைப்படுத்துற பிற்பாடும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. அவருடைய இருதயத்துல இருந்தது என்ன? 10ஆம் வசனத்தை அதான் வாசிக்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, மனுஷன்ட்ட அழல, யார்ட்ட அழுகிறா? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வீட்டுல கர்த்தர் தங்க வேண்டும் என்று சொன்னால் உங்க வீட்டுக்குள்ள ஜெப தொனி காணப்பட வேண்டும். பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம். எந்த பாடுகள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சண்டை இருக்கக்கூடாது, மல்லுக்கட்டு இருக்கக்கூடாது, வம்பு இருக்கக்கூடாது. உங்க வீட்டுல ஜெப தொனி இருந்தால் இயேசு உங்க வீட்டுல வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இவ வீட்டுல ஜெப தொனி இருந்தது. இவள் மனம் கசந்து அழும்போது கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு ஒரு காரியத்தை அவள் செய்கிறா. பாருங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தா. அப்பொழுது அவள் துக்க முகமா இருக்கவில்லை. இந்த வசன வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்பொழுது அவள் என்ன செய்யல? நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள். உபத்திரம் உண்டு. இந்த சரீரம் இருக்கிறதையும் பூமி வா வான்னு கூப்பிட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் உங்க வீட்டுல ஜெப தொனி இருக்குமே, ஆனால் உங்க முகம் துக்க முகமாய் இருக்காது. அல்லேலூயா. இவளுக்கு குழந்தை இல்லை பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. வேதனைப்படுத்துகிறார், சக்களத்தி நோகடிக்கிறாள். உனக்கு இல்லாதை குறித்து அவர்கள் சொல்லி வேதனைப்படுத்துவார்கள், உன்னை கஷ்டப்படுத்துவார்கள், உன்னை துன்புறுத்துவார்கள். ஆனால் ஜெப தொனி இருக்குமே, ஆனால் உன் இல்லத்துக்குள்ள ஜெபம் இருக்குமே, ஆனால் நீ அந்த காரியத்தை பொறுமையோடு சகிப்பாய். உன் முகம் துக்க முகமாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு துக்க முகத்தோடு வந்திருக்கிறீங்களா? முகெல்லாம் துக்க முகத்தோடு. சிலர் முகத்தை பார்த்தா எல்லா வசதியும் இருக்கும், ஆனா முகத்தை பார்த்தா ஐயோ எனக்கு அந்த காரியத்தில் பிரச்சனை. முகத்திலே தெரியும், பெரிய வேதனை இருக்கிறது தெரியும். எனக்கு அதுல பிரச்சனை, எனக்கு இதுல பிரச்சனை, எனக்கு இதுல வம்பு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க மற்றவருடைய பிரச்சனை எப்ப நீங்க பாக்குறீங்களோ அப்போ உங்க பிரச்சனை உங்க பிரச்சனையாகவே இருக்காது. அல்லேலூயா. எவன் ஒருத்தன் எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி அழுதுட்டு இருக்கிறானோ அவன் ஒரு சுயநலவாதி. அவன் மற்றவருடைய பிரச்சனை அவன் பார்க்கவில்லை என்பது அர்த்தம். அல்லேலூயா. உன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல நீ பழகிக்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, உன் பாரம், உன் கஷ்டம், உன் வேதனை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல பழகிக்க. உன் முகம் சிரித்தே இருக்கும், பிரகாசமா இருக்கும், துக்க முகமா இருக்காது. எந்த வீட்டுல ஜெபதொனி இருக்குதோ அங்கே இயேசு வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நஸ்ரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகாமில் கப்பர்நகூமிலே வந்து போதும். இங்கே இயேசு எங்க போய் வாசம் பண்ணுகிறாரு? கப்பர்நகூம் என்கிற பட்டணத்தில் இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார். இப்ப நீங்க எல்லாம் எங்க வாசம் பண்ணி இருக்கிறீங்க? ஆலயத்தில் இப்ப வாசம் பண்ணி இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்க போய் வாசம் பண்ண போறீங்க? உங்க வீட்டுல வாசம் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல நீங்க வாசம் பண்ணும்போது உங்க கூட கர்த்தர் இருந்தால், உங்க கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒரு காரியம் நடக்கும். வாசிங்க 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வாசம் பண்ணினாலே உங்க வீட்டில் என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வரல, சிலர் கவலையோடு வந்திருக்கலாம். என் கணவனார் மனம் திரும்பலையே, என் வீட்டில் இன்னும் ரட்சிப்பு கடந்து வரலையே, என் பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கடந்து வந்திருக்கலாம். உங்க கூட இயேசு இருந்தா உங்க இல்லத்துல என்ன உண்டாகும்? வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா. இயேசு ஒண்ணுமே செய்யலங்க. அவரை குறித்து என்ன சொல்லி இருக்கு? போய் என்ன செஞ்சாரு? வாசம் பண்ணினார். ஒண்ணுமே செய்யல, வாசம் பண்ணினார். ஒரு வசனம் தாண்டி சொல்லுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்க மூலமா பெரிய வெளிச்சம் வரணுமா? வெளிச்சம் வரணுமா? இயேசுவோடு வாழுங்க. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி போய் சண்டை போடாதீங்க. அவர் மனம் திரும்புவதற்காக நீங்க இயேசு இடத்துல சொல்லுங்க, அவர் மனம் திரும்புவா. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி சண்டை, ஏன்னா அவர் சர்ச்சுக்கு வர மாட்டார், அதனால சண்டை. பிள்ளைகள்கிட்ட சண்டை. எதுக்கு பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர? சண்டை. ஒழுங்கா சின்ன பிள்ளையிலேருந்தே ஒழுங்கா வளர்த்துருந்தா பிள்ளை சர்ச்சுக்கு வந்திருக்கும். உங்க குழந்தை ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும்னா காரணம் பிள்ளை அல்ல, நீங்க தான். அதனால ஆண்டவர்ட்ட மன்னிப்பை கேட்டு அந்த பிள்ளைக்காக தொடர்ந்து நினைச்சீங்க. ஜோம் பண்ணுங்க, போராடாதீங்க, சண்டை போடாதீங்க. சண்டை போட்டீங்கன்னா பிள்ளை ஓடி போயிடும். ஜோம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் உதிக்கும், உங்க பக்கத்துல வெளிச்சம் உதிக்கும். உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இயேசு வாசம் பண்ணினார், வெளிச்சம் உதித்தது. நீங்களும் வாசம் பண்ணுவீர்கள். உங்க மூலமா உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள, உங்க கிராமத்துல கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உங்க வீட்டுல தங்கணும். முதல்ல இயேசு தங்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்க இல்லத்துல, உங்க வீட்டுல, உங்களுக்குள்ள எல்லாம் பாவம் இருக்கு. அந்த பாவத்தை எல்லாம் என்னை தூக்கி போட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிவதற்கு முதலே ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் ஆண்டவர் அறிகிறார். அவர் முன்பதாக எல்லாம் திறந்திருக்கிறது. யாரும் அவற்றை ஏமாற்ற முடியாது. அவர் உங்களை பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லோ மண்ணோ அல்ல, அவர் உயிர் உள்ள தெய்வம். அவர்கிட்ட உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சு பாவத்திலிருந்து வெளியே வந்துருங்க. உங்க வீட்டுல இயேசு தங்குவா. இரண்டாவதாக, உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள என்ன ஆடம்பரம் இருக்குங்கிறத பார்த்து அந்த ஆடம்பரத்தை இன்னைக்கு வெறுத்துருங்க. இயேசு உங்க வீட்டுல தங்குவா. மூன்றாவதாக, இன்னையிலிருந்து ஒரு ஜெப தொனி உங்க இருதயத்துல, உங்க வீட்டுல தொனிக்கட்டும். ஜெபத்துல வளருங்க. கணவனாருக்கா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சிருங்க. வச்சிட்டீங்கன்னா உங்க முகம் துக்க முகமா இருக்காது. உங்க வீட்டுல இயேசு தங்குவா. உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். கடைசியா, உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார் என்று சொன்னார், உங்க குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் உதிக்கும். உங்க பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். உங்க கணவனார் மனம் திரும்புவா. உங்களை சுற்றி இருக்கிறவங்க மனம் திரும்புவாங்க.
இயேசுவண்டை ஓடி வருவார்கள். வெளிச்சம் உதிக்கும். இன்றைக்கு அந்த வெளிச்சம் உங்க வீட்டில் உதிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா?